ஐயா, இன்னைக்கு உலகையே அச்சுறுத்துற டெக்னாலஜி அப்படின்னா ஏஐ. எல்லா மட்டத்திலையும் அது கொஞ்சம் பயப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு டெக்னாலஜி எப்போ வந்தாலும் நன்மைகள் இருக்கும், தீமைகள் இருக்கும். வருங்காலத்துல இந்த பட்டிமன்றங்கள் ஏஐயோட தாக்கம் ஏதாவது இருக்குன்னு யோசனை இப்பவே வந்துருச்சே. இப்பவே எல்லார் குரல்லையும் ஒரு சின்ன குழந்தை பேசுது. ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஏஐன்றது ரொம்ப ஆரம்ப நிலை தான். அடுத்து இன்னும் 2 நிலை இருக்குன்றாங்க. ஜிஐன்னு ஆர்டிஃபிஷியல்ல இருந்து ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் ஒன்று வரப்போகுதுன்றாங்க. அதெல்லாம் வந்துருச்சுன்னா அது ஒழுங்கா ரியாக்ட் பண்ணும், புரிந்து கொள்ளும். 90 வரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே ஃபோன் பேசுவாங்கன்னு சொன்னால் நம்பியிருப்பாங்களா? நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம 2G மொபைல் வாங்கிறப்போ காதில் வச்சு பேசினாலே பெரிய விஷயம். இன்னைக்கு லைவா கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம். இதை என்னைக்காவது நினைச்சு பார்த்தோமா? ஒரு 10 வருஷம் முன்னாடி இல்லை. இப்போ இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்ன்றது யாருக்கு தெரியாது. ஆனால் மனித மூளையை மழுங்கடிக்கிறதுக்கான வேலைகள் நடக்குதுன்னு நமக்கு தெரிகிறது. இப்போவே நிறைய விஷயங்களை இழந்துட்டோம். மனப்பாட சக்தி இழந்துட்டோம், நினைவாற்றலை குறைச்சிக்கிட்டோம், இயக்கம்ன்றது குறைஞ்சி போச்சு, கண்களுக்கு கூடுதல் வேலை கொடுக்குறோம், மூளை சோர்வடைகிறது, உறக்கம் மாறி போச்சு, சில நியதிகள் நியமங்கள் கெட்டு போச்சு, தூங்குற நேரம், எழுந்திருக்கிற நேரம், சாப்பிட்ற நேரம், மனிதர்களை சந்திக்கிறது குறைஞ்சி போச்சு, குடும்பமாக பேசுறது குறைஞ்சி போச்சு, எங்க போனாலும் சூழலை ரசிக்கிறது குறைஞ்சி போச்சு. பஸ்ல உட்காந்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆக்சிடென்ட் ஆகி 1/2 மணி நேரம் கழிச்சு தான் இவனுக்கே தெரியுது. இந்த மாதிரி ஆயிடுச்சு.